ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு இன்றைக்கி தஞ்சாவூரில் உள்ள கல்கருடன் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாச்சியார் கோயில்னு ஒரு இடம் இருக்குது. இந்த நாச்சியார் இங்கே சீனிவாச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த சீனிவாச பெருமாளுக்கும் வஞ்சரவள்ளி நாச்சியாருக்கும் கருடன் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். இது மாதிரி நடக்கிறதெல்லாம் அபூர்வம் தானே. அதனால் இது ரொம்ப பெருமை வாய்ந்த திருத்தலமாகும். அதன் காரணமாகவே பெருமாள் தனக்கு சமமாக கருடனுக்கும் தனியாக சன்னதி அமைய செய்து அவரை கருடாழ்வார் ஆக பெருமைப்படுத்தி இருக்கிறார். பொதுவாக எல்லா ஆலயத்துலையும் எப்படி இருக்கும், பெருமாள் கோயிலெல்லாம் வாசலில் பெருமாளுக்கு நேர்க்க அந்த கருடன் கைகூப்பியபடி இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் கருடனுக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த கருடனை கல்கருடன், பட்சிராஜன் அப்படிங்கிற பெயரோடு இவர் விளங்குகிறார். இவர் சுமார் 5 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். மற்ற பெருமாள் கோயில்களில் உள்ள கருடனுக்கு இல்லாத சிறப்பு இந்த ஆலயத்தில் உள்ள கருட பகவானுக்கு இருக்கிறது. இந்த கருடன் சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டது என்பதால் இதனை கல்கருடன் என்று அழைக்கிறார்கள். பங்குனி மார்கழி மாதத்தில் வெளியே கொண்டு வரப்படும் கல்கருடரை, பொதுவாக கல்கருடனை எங்கேயுமே வெளியில் கொண்டு வந்து இங்கே பார்த்தே இருக்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் உற்சவமூர்த்தி மாதிரி கல்கருடனை வெளியில் தூக்கிட்டு வருவாள். கொண்டு வரப்படும் கல்கருடரை முதல்ல எத்தனை பேர், 4 பேர் தான் சுமந்துடுவார் உள்ளுக்குள்ளேருந்து வரும்போது. அதுக்கப்புறம் பின்னர் வெளியே வர வர அவரது எடை கூடிக்கொண்டே போகுவான். அதனால் கருடனை தூக்குபவர்கள் எண்ணிக்கை 4லேருந்து 8, அப்புறம் 16, அப்புறம் 32, 64, அப்புறம் 128 பேர் வரைக்கும் தூக்கணுமா. அந்த அளவுக்கு அது கனமாயிடுமா. ரொம்ப ஆச்சரியமாக இல்லை? அதனால் அப்புறம் சரி, கருடன் உற்சவம் முடிஞ்சதும் அவரை சன்னதிக்குள்ளே கொண்டு செல்லும்போது ஃபஸ்ட்டு 128 பேர் தூக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் 64, அப்புறம் 32, அப்புறம் 16, 8, அதுக்கப்புறம் 4 பேர். இப்படி தான் கொண்டு போய் அந்த கருடனை கொண்டு போய் உள்ளே வைப்பாள். அது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இந்த விழா வருஷா வருஷம் பங்குனி மாதம் இங்கே நடக்கிறது. இந்த கோயிலில் 7 வாரங்கள் விரதம் இருந்து சுவாமியை வழிபாடு செஞ்சால் நமக்கு நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த கல்கருடனை பார்த்தவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். நான் இந்த கோயிலுக்கு 2 தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு மறுபிறவியே கிடையாது. நீங்களும் போய் அந்த கல்கருடனை போய் தரிசனம் பண்ணுங்க. கோயிலும் ரொம்ப அருமையாக இருக்குது. போனோடனே வலதுகை பக்கத்தில் கருடாழ்வார் நல்ல பிரம்மாண்டமான தோற்றத்தில் ரொம்ப அழகாக காட்சி தரார். நீங்களும் போய் வணங்குங்க. உங்களுக்கும் மறுபிறவி இருக்காது.